Hi friends, welcome back to Sabaya kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பக்ரீத் ஈத் ஸ்பெஷல் அதாவது பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணி bell button-ஐ click பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடுற புது டிஃபரண்டான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். இந்த சேமியா கீர் செய்யறதுக்கு நான் 1/2 லிட்டர் பால் எடுத்துர்க்கேன். அதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். சின்ன கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து அதை ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் முந்திரி கிஸ்மிஸ் அதாவது அது தாளிக்கிறதுக்காக. அப்புறம் சேமியா, ஏன்னா இன்றைக்கி பாயாசத்துக்கான சேமியாவை எடுத்திருக்கேன். இதை நல்லா நுணுக்கி விட தான் சேர்க்க போகிறோம். இப்போ பால் கொதிச்சிருச்சு. இது ஒரு நல்லா 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியை சேர்த்துக்கோங்க. சேர்த்து அந்த ஜவ்வரிசி நல்லா வேகணும். வேகிற வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கோங்க. இந்த ஜவ்வரிசி சீக்கிரமாக குக் ஆகிடும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஹாட் வாட்டரில் வேறு போட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கனால சீக்கிரமாக ரெடி ஆயிரும். அதுக்குள்ளேயே நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்து அதில் முந்திரி சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இறக்க போகிற நேரத்தில் நம்ம ட்ரை கிரேப்ஸ் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஃப்ரை ஆனதும் இதை ஆஃப் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 10 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். உங்களுக்கு நிறைய இனிப்பு வேணும்னா நீங்கள் நிறையா சேர்த்துக்கலாம். கம்மியாக வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம். நான் 1/2 லிட்டர் பாலுக்கு ஒரு 10 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கரைஞ்ச பிறகு பாருங்கள், நல்லா கொதிக்குது. நம்ம ஜவ்வரிசியும் வெந்துருச்சு, சர்க்கரையும் கரைஞ்சிருச்சு. இப்போ சேமியா சேர்த்துக்கலாம். சேமியா நீங்கள் ஒரு சேமியா சேர்த்தாலே போதும். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா நீங்கள் ஒரு சேமியா போடுங்க. கொஞ்சம் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா 2 சேமியா சேர்த்துக்கோங்க. பூரி அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் திக்காக செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இதை சேர்த்த உடனே இது போட்டதுமே உடனே குக் ஆகிடும். இந்த சேமியா ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. 2 மினிட்ஸில் குக் ஆகிடும். பாருங்கள், நல்லா சேமியா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளித்து வச்சுருந்த முந்திரி பாதாம் இது ஃப்ரூட்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி சூப்பராக சர்வ் பண்ணிடலாம். ஈத் ஸ்பெஷல் பாயாசம் ரெடி ஆயிருச்சு. இந்த பாயாசத்தை நீங்கள் பெருநாள் அப்புறம் பக்ரீத் இதுக்கெல்லாம் செஞ்சு சூப்பராக சர்வ் பண்ணலாம். பாருங்கள், நம்ம பாயாசம் ரெடி ஆயிருச்சு. இது கூட லாஸ்ட்டாக ஆஃப் பண்ண பிறகு கொஞ்சமாக தேங்காய் பால், அதாவது தேங்காய் பால் சேர்க்குறனால உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் கிடைக்கும். அப்புறம் முன்னாடி நீங்கள் ஜவ்வரிசி சேர்க்கும் போதே டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.